கல்யாண மாலையில் மகேஷ் கோபாலன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா வந்து நிறைய வருஷமா செயலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இப்போ ரிட்டையர்டு. அம்மா வந்து ஹோம் மேக்கர், பெங்களூர்லேயே எல்லாரும் செட்டில்டு. சரி, நான் வந்து யூஎஸ்க்கு ஒரு 13 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன். பேசிக் டிகிரி எங்கே படிச்சீங்க? பேசிக் டிகிரி சிஐடி கோயம்புத்தூர். ஓகே. இங்கே மாஸ்டர்ஸ் டென்னசியில் படிச்சுட்டு இப்போ பே ஏரியாவில் ஒரு 11 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு செமிகண்டக்டர் ஹார்ட்வேர் சிப் டிசைன் இன்ஜினியர் பேசிக்லி. ஸோ எனக்கு வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஐ மீன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணணும், நல்லா பண்ணணும், அப்புறம் ஒரு பர்பஸோடு பண்ணணும் அப்படின்னு ஒரு இது. கணவராக இருந்தாலும் சிறந்த கணவராக இருப்பீங்க நீங்கள். மனைவி எப்படி வேணும்? என்ன படிச்சிருக்கணும்? எங்கே இருக்கணும்? மனைவி வந்து ஐடியலி டைரெக்டாக மீட் பண்ணி நல்லா பார்த்து பேசி பழகி கல்யாணம் பண்ணணும்னு ஒரு எனக்கு ஆசை. சரி. என் மாதிரி இன்ட்ரெஸ்டும் இருக்கிறவளா சரி வேணும். நல்ல பெண்ணா வேணும். நல்ல பெண்ணா வேணும். சரி. நீங்கள் என்ன உங்களோட ஃபியூச்சர் ஐடியா என்ன? யூ வாண்ட் டு செட்டில் டவுன் ஹியர் ஆர் கோ பேக் டு பெங்களூர்? அது எனக்கு ஐ எம் நாட் ஸ்ட்ராங்லி ஒன் வே ஆர் அனதர். எனக்கு இதர் வே ஐ எம் ஃபைன். எங்கள் அப்பா அம்மா ஆஃப்கோர்ஸ் தே மச் ப்ரிஃபர் ஐ கோ பேக் டு பெங்களூர். ஸோ இட் மே ஹேப்பன். ஓகே, வெரி குட். ரைட். நல்ல கிளாரிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வரப்போகிற மனைவி உங்கள் லெவலில் திங்க் பண்ணக்கூடிய, உங்கள் லெவலில் உங்களோட அன்பாக பார்த்துக்கக்கூடிய, அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியோட ஒத்து போகக்கூடிய சிறந்த பெண் மனைவியாக கல்யாண மாலை மூலமாக நிச்சயமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். மகேஷ் கோபாலன், பதிவேன் 489290, வயது 37, BE MS முடித்தவர், இன்ஜினியராக US சான் ஹுசையில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். மகேஷ் கோபாலன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சந்தியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இது 21, BBA பண்ணியிருக்கிறாங்க, MBA பண்ணிட்டு இருக்கிறாங்க, காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு விரும்புகிறாங்க. சந்தியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் வினோத் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிகாம் மற்றும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னை பேங்க்ல சீனியர் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. வினோத் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் நியூ மெக்சிகோ US இருக்கிற திவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 2 குழந்தைங்க. சரி. முதல் பையன், 2வது பொண்ணு. பொண்ணுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், பையனுக்கும் பார்க்குறோம். சரிம்மா. இவர் வந்து டெப்டி ரெஜிஸ்ட்ரார் இருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. ஓகே. நான் வந்து கார்பரேஷனில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன். சரி. ஸோ இப்போ பசங்க 2 அங்கே இருக்கிறதுனால US அலையன்ஸ் தான் முக்கியமாக பார்க்குறோம். சரிம்மா. ஏன்னா இங்கே வந்து அவங்க பார்க்கறதுக்கு விட அங்கே இருக்க அலையன்ஸ் பெட்டர்னு ஃபீல் பண்ணுறோம். சரி. ஸோ ஃபேமிலி டீட்டெயில்ஸ்னால் அங்கே முதலியார் இது சரி சேர்ந்தவங்க. ஆனால் முதலியார் பிள்ளை அந்த மாதிரி காஸ்ட் நோபார் தான். சரிம்மா. ஆனால் நல்ல பையன், கேரக்டர் நல்லா இருக்கணும், படிச்சிருக்கணும். சரி. திவ்யா என்ன பண்ணியிருக்கிறாங்க? திவ்யா PhD இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போதான் முடிச்சாங்க. அந்த அம்மா பேசிக்கா BE MS PhD. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி MS இருக்கிற பையனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். சரி. படித்த MS பண்ணியிருக்கு, PhD பண்ணியிருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாக்டரு. சரி. ஸோ MS PhD படித்தவங்களாக இருந்தால் நல்லது. சரி. சயின்டிஸ்டாவோ அல்லது ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேராக இருந்தது நல்லது. சரி. ஸோ நல்லா படித்த நல்ல பையனாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய. அதே மாதிரி கிடைப்பாங்க. டாக்டர் வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டிவான நல்ல ஸ்மார்ட். ஓகே. அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு. திவ்யாவுக்கு அவங்க ஈக்குவலண்டாக படித்த நல்ல பழக்க வழக்கங்களுடைய நல்ல அழகான
அருமையான மாப்பிள்ளை உங்களுக்கு வருவாங்க. சிறந்த கணவர் அந்த பெண்ணுக்கு வந்து கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் திவ்யா, பதிவேன் 529658, வயது 30, BE MS PhD முடித்தவர், US நியூ மெக்சிகோவில் மேலும் படித்துக் கொண்டிருப்பவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். திவ்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் லக்ஷ்மண சுவாமி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, ITIயில் ஏர் கண்டிஷனிங் படிச்சிருக்கிறாரு. மெஷின் ஆபரேட்டராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. காது கேட்பதில் சிறிது குறைபாடு உள்ளவர். ஓரளவு படித்த பெண் தனக்கு மனைவி ஆவரணும்னு விரும்புறாரு. லக்ஷ்மண சுவாமிக்கு மிகச்சிறந்த இல்வாழ்க்கை துணை அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் சதீஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, BCom CA மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. சதீஷ் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியா அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கடைசி வரைக்கும் நம்மள வந்து ஒரு கொக்கி போட்டு நிக்க வச்சிருவாங்க. ஏன்னா எத்தனை அப்ளிகேஷன் அவங்களுக்கு வந்திருக்கோம் யாருக்கு தெரியும். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய, கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. காதலை முதலில் வெளிப்படுத்தி அதில் உறுதியாக இருப்பது ஆண்களா பெண்களா? இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் தலைமையில் US சான் ஹுசே கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. இப்போ வந்து ஒரு காதலை வெளிப்படுத்துறச்சு மண்டிட்டு ஆண் தான் சொல்றான், will you marry me அப்படின்னு. என்னைக்காவது கொஞ்சம் மாத்தி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காதல் வயப்படுதல், காதலை வெளிப்படுத்துதல், காதலை உறுதியாக எடுத்தல், இந்த 3 நிலையில சொல்லலாம். இந்த காதல் வயப்படுதல் எப்படின்னா ஒரு கனவு இருக்கும். இப்போ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, என்ன எனக்கு வந்து அழகான பொண்ணு வேணும், அன்பான பொண்ணு வேணும், குடும்பத்துக்கு அடங்கி நடக்கணும், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அறிவுள்ளவளாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் நான் கேட்பான். எத்தனையோ கனவுகள் இருக்குச்சு. ஒரு பொண்ணை பார்க்குறான், அப்போ என்ன தோணும்? தேவதை போல ஒரு பெண் ஒன்று வந்தது கண்டுன்னு பாட தோணுமா இல்லையா? ஸோ அந்த காதலை நம்ம வந்து அது உண்மையான காதலுக்கு ஒரு அறிகுறி, ஒரு அடையாளம் இல்லையா? அந்த காதலை அவன் வெளிப்படுத்தலாம். அவரு சொல்லிட்டாரு எத்தனையோ வகையில் நம்ம வெளிப்படுத்தலாம் காதலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, காதலை நாங்கள் வந்து வெளிப்படுத்துகிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பெண்கள் தான் காதலை வெளிப்படுத்துகிறார்கள்னு ஒரு உதாரணம் சொன்னார். என்ன, இதயத்தை கொடுங்க குங்குமத்தை தரேன்னு ஒரு வசனம் சொன்னார். என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை துளைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். ஏன்னா அந்த இதயத்தை அவள்கிட்ட தான் கொடுத்துருக்கான், நான் கொடுத்துருக்கேன், உன்னோட ரெஸ்பான்ஸை என்கிட்ட கொடு, குங்குமத்தை கொடுக்குறேன், நாம கல்யாணம் பண்ணி இந்த இல்லற ஜோதியில கலக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிதானே? ஸோ வெளிப்படுத்துச்சு, பெண்கள் நல்லா வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு. எங்கே வெளிப்படுத்தினாங்க? மக்கள் திலகம் அவரது படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லுவாங்க? ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கையை சாய்க்கிறா, அவள் உதட்ட கடிச்சிக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா, காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா. எல்லாம் பண்ணுவீங்க, வாயை திறந்து நான் காதலிக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க. கடைசி வரைக்கும் நம்மளை வந்து ஒரு கொக்கி போட்டு நிற்க வச்சிருவாங்க. ஏன்னா எத்தனை அப்ளிகேஷன் அவங்களுக்கு வந்திருக்கோம் யாருக்கு தெரியும். ஸோ வெளிப்படையா காதலை சொல்லுவது ஆண்கள் தான், நம்ம உறுதியா சொல்லலாம். அப்புறம் அந்த காதல்ல இருக்கிற ஒரு காத்திருத்தல் வந்து ஒரு சுகமான அனுபவங்க. ஒருத்தன் எழுதுறான், உனக்கு என்ன கோயில் குளம் சாமி என்று 1000 உண்டு, உன் வரவை எண்ணி வலப்புறம் மணலை இடப்புறமும் இடப்புறம் மணலை வலப்புறமும் போட்டதனால் என் நகக்கண்ணெல்லாம் வலிக்கிறதே, நாளை ஏனும் வா அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னாரு, நாங்க தியாகம் பண்றோம், நாங்க விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு. என்னத்தை விட்டு கொடுத்தாங்க? ஒரு பொண்ணு சொல்லிச்சான், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொட்டு வச்சுக்கிறது பிடிக்காது, பூ வச்சுக்கிறது பிடிக்காது, நான் மாடர்ன் கேர்ள், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, ஆனா நான் என் விருப்பத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னா. அவர் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா தமிழ் பெண், தமிழ் பண்பாடு, வணங்குகிறேன், வாழ்த்துக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் அந்த அம்மா ஒரு கண்டிஷன் பிடிச்சு, என்ன தெரியுமா? எனக்கு கல்யாணத்தை பண்ணிக்கும் போது எனக்கு வந்து பிக்கல் பிடுங்கல் இருக்கக்கூடாது, உங்க வீட்டுல 2 பிக்கல் 1 பிடுங்கல் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அவனுக்கு 2 சிஸ்டர்ஸ், அவங்க அம்மாவை தான் அப்படி சொல்லியிருக்கு. அதுதான் விட்டு கொடுக்கறதா? திருவள்ளுவன் அழகாக சொல்லியிருந்தார். என்ன சொன்னாருன்னா, கருமணியிற் பாவாய் நீ போதாயாம் வீடும் திருநுதற் கில்லையிடம், என் கண்ணில் இருக்கக்கூடிய பாவையே நீ போய்விடு, என் காதலி அவள் வர போகிறாள், அவளுக்கு இடம் கொடுக்க வேண்டும், நான் இல்லறத்தை தொடங்க வேண்டும், அதுக்காக சொன்னான். சரி, அப்புறம் என்ன சொன்னாருன்னா, உறுதியோடு இருப்போம்னா
குரங்கு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னு கேட்குறீங்களா? குரங்கு என்ன பண்ணும்? ஒரு கலையிலேருந்து இன்னொரு கலைக்கு போகும். அவருக்கு தான் குரங்கு வந்ததுன்னா உங்களுக்கும் குரங்கு. அப்போ ஒரு கலையிலேருந்து இன்னொரு கலைச்சு போச்சு, அதுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ், தைரியம், தன் இனத்தை தேடி போகிறதோ உணவை தேடி போடுகிறதோ. அப்போ என்ன பண்ணும்? அந்த சமயத்தில் இந்த கலையை விட்டுடும், தைரியமாக போயிட்டு இருக்கோம். ஆனால் இவங்களது காதல் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கலையிலேருந்து இன்னொரு கலைக்கு பிடிக்க போவாங்க. ஒருவேளை விட்டுட்டோம்னாக்கா என்ன பண்றது அப்படின்னு அந்த கலையும் பிடிச்சிட்டு இருப்பாங்க, இந்த வந்த கலையும் பிடிச்சிட்டு இருப்பாங்க, ரெண்டு கலையும் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பாங்க. ஒரு கலை நாங்கள் காதலை சொல்லிவிட்டு எங்கள் விருப்பத்தை விட்டுவிட்டு இவர்களுக்காக காத்து கொண்டிருப்போம். இன்னொரு கலை இவங்கள் இன்னும் தங்களது குடும்பம் தங்களது விருப்பத்தை பிடித்துக் கொண்டே இருப்பார்கள். இரண்டிலும் ஊசலாடி விட்டு நம்மளை லூசாக்கிட்டு விடுவார்கள். நீங்க கொஞ்சம் டேமேஜ் பண்றது ரொம்ப அதிகமாக டேமேஜ் பண்ணிட்டீங்க. என்னன்னா இப்போ நமக்கு சில சலுகைகள்லாம் உண்டு ஆண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு. என்னென்னா ஒரு ஆம்பளை அப்படின்னு சொன்னோம்னா கல்யாணம் வச்சா அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க தம்பி தங்கச்சி எப்படி வேணாலும் இருக்கலாம் வீட்டில். அவங்க அப்படி இல்லை, மொத்தமாக எல்லாத்தையும் விட்டு போட்டு வரணும். நமக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அப்புறம் சில விஷயங்கள் அவங்கள ரொம்ப நம்ம கீழே வேற வச்சுட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் செகண்ட் ஒய்ஃப் மேரேஜ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இல்லை, ரெண்டாவது ஒய்ஃப் மேரேஜ் பண்ணும்போது அவன் சாதாரணமாக சொல்லலாம், என்னென்னு, அம்மா இது உங்கள் அக்கா கட்டிட்டு இருந்த புடவை, இந்த அதை நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்ல, இது உங்கள் அக்கா போட்டிருந்த நகை, இது நீ போட்டுக்கோ அப்படின்னு, இது அது கூட உங்கள் அக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்த செருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு பெண் புருஷங்கிட்ட இது உங்கள் அண்ணன் போட்டிருந்த அப்படின்னெல்லாம் அவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகளுக்கு தான். நான் ஒண்ணுமே சொல்லலைங்க, குடும்பம் எல்லாம் இருக்கட்டும், தப்பு ஒண்ணு இல்லை. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, லைஃப் இஸ் நாட் அ காலிபிரேஷன் பட் எ செலிப்ரேஷன் அப்படின்றது இல்லைங்களா? அது கணக்கு பார்க்காதீர்கள். சரி, விட்டு கொடுக்கறதுலயும் அவங்க கிடையாது, உறுதியும் கிடையாது. சரி, காதல் நாங்க என்ன பண்ணுவோம்? தண்ணி அடிக்கிறத விட்டுடுவோம், தம் அடிக்கிறத விட்டுடுவோம், தாடியை வளர்த்துட்டு இருப்போம். அப்போ கூட என்ன பண்ணுவோம்? காதல தோல்வி அடைஞ்சா என்ன சொல்லுவோம்? எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு பாடுவோம். இதயம் அமைதியில் வாழ்கன்னு தானே பாடுவோம் நாம. தாஜ்மஹாலை கட்டின ஷாஜகான் காதலின் சின்னமாக இருக்கிறது. எங்கேயாவது ஒரு செங்கலும் ஒரு கட்டிடமும் காட்டுங்க, எங்கேயாவது ஆணுக்காக காதலுக்காக பெண்கள் கட்டினாங்க முதல்ல அதை காட்ட சொல்லுங்க. சரி, இன்னும் பாரதியினுடைய ஒரு கவிதையோடு முடிக்கிறேன். கனவு மெய்ப்பட வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், உண்மை வென்றிடல் வேண்டும், உண்மையான காதல் வென்றிட வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். தாஜ்மஹால் அதை பற்றி சொன்னார், ஆம்பளை தான் கட்டியிருக்காரு அப்படின்னு. அது ஆக்சுவலாக சமாதி தானே, செத்ததுக்கப்புறம் இவங்க சமாதி கட்டியிருக்காங்க. ஆனால் அனால்கரின்னு ஒரு பொண்ணு காதலுக்காக உயிரோடவே சமாதி ஆகியிருக்கா. ஸோ அதனால் அங்கேயும் பேசுறதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்குது. நீ அடுத்த பாயிண்ட் நித்யா அவர்கள். அது என்னமோ தெரியாதுங்க, காதல்னு வந்துச்சா உடனே ஆம்பளைங்க எல்லாம் தாடி தான் காதலின் ஆழத்தை சொல்லுதுன்னா, இந்த உலகத்திலேயே சிறந்த காதல் செம்மறியாட்டோட காதல் தான். ஏன்னா அது எப்பவுமே வச்சுக்கிட்டு தெரியுது. காதலை முதலில் வெளிப்படுத்தி அதில் உறுதியாக இருப்பது பெண்களே என பதிலளிக்க வருகிறார் திருமதி நித்யவதி சுந்தரேஷ். வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் சங்கர் கேசவன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா அம்மா they have been trying for a long time. சரி. Personally, நான் அவ்வளோ பெருசாக I didn't take that much enthusiastic and all, because mostly what happens is, when you come here, initially you want to get the visa correct, then you get the green card, then you be in the citizenship process. படிப்பு, அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் ஃபேமிலிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது எல்லாருக்குமே அது. மனைவி எப்படி வேணும்? I think I want a girl who understands me, okay, and likes me for whatever it is. Okay. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வைஃப் கல்யாண மாலை மூலமாக கூடிய விரைவிலே அமைவாங்க. உங்கள் ஃபேமிலிக்கு சிறந்த மருமகளாக இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். சங்கர் பதிவேன் 662214, வயது 40, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியராக US கலிபோர்னியாவில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். சங்கர் பற்றிய விரிவான விவரங்கள் KMmatrimony.com வெப்தளத்தில்.
கல்யாண மாலையில் பானு பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிஇ மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி மேலும் PG முடித்த நல்லவர். தனக்கு கணவரா வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பானு பிரியா எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ராஜசேகர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 38, ஸ்கூல் ஃபைனல் பண்ணியிருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இருக்கிறாரு. விவாகரத்து ஆனவர். ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு. ராஜசேகருக்கு அமைய போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதா அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் பார்த்த சாரதி இவரை அறிமுகப்படுத்துகிறோம். பலிஜா நாயுடு. சரி. 2 பொண்ணு ஒரு பையன். சரி. பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. பையனுக்கு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. மூத்த பையன். சரி, ரைட், ஓகே. BCA படிச்சிருக்காரு. சரி. யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி. இப்போ வந்துடுறாரு 13. ரைட், ஓகே. சென்னை MNCல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. மருமகள் எப்படி வேணும் உங்களுக்கு? மருமகள் படிச்சிருக்கணும், குணவதியா இருக்கணும். சரி, ரைட், ஓகே. சொல்லுங்கம்மா. கிராஜுவேஷன் இருந்தா போதும். சரிம்மா. எம்ப்ளாய்டா இருந்தாலும் ஓகே. சரி. இல்லைனாலும் பரவாயில்ல. சரி. அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தாங்கன்னா சந்தோஷம். நல்ல விஷயமா. அதே மாதிரிம்மா நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல மருமகள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுனால உடனடியாக கிடச்சிரும். அவருக்கு நல்ல அருமையான மனைவி கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். TJ பார்த்தசாரதி, பதிவேன் 534616, வயது 33, BCA முடித்தவர். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். பார்த்தசாரதி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கலை அரசி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, ME மேலும் PhD பண்ணியிருக்கிறாங்க. US ஹியூஸ்டன்ல நான் IT ஃபீல்டில் இன்ஜினியராக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அதற்கு மேல் PG முடித்து நிரந்தர வேலையில் USல இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. கலை அரசி எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உமா மகேஸ்வரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, MCA பண்ணியிருக்கிறாரு. சென்னை MNCல சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. உமா மகேஸ்வரன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின ஸ்ரீ வந்து ஆண்கள்லாம் எவ்வளோ தியாகிகள் காதல்லன்னு சொன்னார். என்னெல்லாம் தியாகம் பண்ணுறாங்க. ஊரை சுற்றுறதை விட்டுருவானா, தண்ணி அடிக்கிறத விட்டுருவானா, தம் அடிக்கிறத விட்டுருவானா. இவ்வளவு அயோக்கியத்தனமாக இருக்கிற ஒரு ஆணை ஒரு பெண் காதலிச்சு அவனை இந்த சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துள்ள ஆம்பளையா மாத்துறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆண், இந்த பொண்ணு பார்க்க சுமாராக இருக்குது, அதுக்கு குணமும் சரி கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் லவ் பண்ணுறேன், அதனால அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு திருத்துறேன்னு சொன்ன ஒரு ஆண்மகனை உங்களால உலகத்துல காட்ட முடியுமாங்க? எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளவு தியாகத்தையும் நாங்க பண்றோம், சமூகம் இவங்களை ஜென்டில்மேன் சொல்லுதுங்க. இதுல நாங்கெல்லாம் குரங்குங்களாம். துரியோதனனுக்கு பாக்குறவங்களையெல்லாம் கெட்டவங்களா தான் தெரியும். காதலை யாருங்க முதல்ல வெளிப்படுத்துவா? 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். ஒரு ஆண்மகன் தானே பண்ணார். நாங்க பார்க்கிற பார்வை, உதிர்க்கிற அந்த புன்சிரிப்பு, அதன் மூலமாக வெளிப்படுகிற காதல், அதுக்கு நீங்க கொடுக்கிற பதில் தான் வார்த்தைகளுடன் கூடிய மொழி. ஒரு பொண்ணு உங்க திரும்பி கூட பார்க்கலன்னா அது பின்னாடியே லூஸ் மாதிரி திருவீங்களா நீங்க? அந்த பொண்ணுக்கிட்ட சிக்னல் வந்தாதாங்க நீங்க அடுத்த ஸ்டெப்பை எடுக்க முடியும். இன்னொன்னு சொல்றேங்க, ஆண்கள் வெளிப்படுத்துறதெல்லாம் நீங்க காதல்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது எப்ப வேணா வரும். 60 வயசு தாத்தா கூட தான் ஆன்னு பாக்குறாரு. அது பேர் காதலா? ஏங்க வேலைக்கு போறீங்கல்ல? உலகமெங்கும் ஒரே மொழி, அது உள்ளம் பேசும் காதல் மொழி, மௌன மொழி, அதுதான் காதலோட மொழி. இதெல்லாம் கோனார் நோட்ஸை படிச்சே பாஸ் பண்ண கேஸ். மௌன மொழி புரியுது கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்து அவர் சொல்றாரு, அது என்னமோ தெரியாதுங்க, காதல்னு வந்துச்சா உடனே ஆம்பளைங்க எல்லாம் தாடி தான் காதலின் ஆழத்தை சொல்லுதுன்னா, இந்த உலகத்திலேயே சிறந்த காதல் செம்மறி ஆட்டோட காதல் தான்.
ஏன்னா அது எப்பவுமே வச்சுக்கிட்டு தெரியுது. அப்புறம் பெண்கள்லாம் கால்குலேட்டிவ்னு சொன்னார். ஆனா அவருக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? அழகான பொண்ணு, அன்பான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, இவருக்கு பிடிச்சா மாத்திரம் பத்தாது, அவங்க அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கணும், இந்த மாதிரி பொண்ணு. ஆனா நாங்க எவ்வளவு சாதாரணமாக இருக்கின்ற ஒரு மனிதனையும் மாமேதையாக இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? ஒரு காதல் எப்பங்க வெற்றி பெறும்? என்றைக்கு அது கல்யாணத்தில் முடிகிறதோ அன்னைக்கு தான் வெற்றி பெறும். அந்த கல்யாணம்னு வரும்போது பெற்றோர்கள் பொண்ணு பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்க? இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா, குணம் சரியா இருக்கா, நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரியுமான்னு பார்க்குறாங்களா இல்லையா? ஆனா காதலிச்சு போகிற பொண்ணு தன் குடும்பத்தை விட்டு கொடுக்கிறாள், தன்னுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை விட்டு கொடுக்கிறாள், ஏன் சாப்பாட்டை கூட விட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஆணுக்கு பிடிச்சுனா தான் மாறுறாளா இல்லையா? அது மாத்திரம் இல்ல, வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்தால் வேலைக்கு போகிறார்கள். ஒருவேளை வீட்டில் இருக்கணும்ன்ற நிர்பந்தம் வந்தா தன்னுடைய படிப்பு, தன்னுடைய திறமை, தன்னுடைய உத்தியோகம் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த அந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை தொடர்வதற்கு அந்த பெண்கள் தயாராக இருக்கிறார்களா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் வந்தது. அதுல அந்த கதாநாயகன் அவர் வாழ்க்கையில 4 பெண்கள் ஒரு கட்டத்திலையும் வந்த பெண்களை பத்தி பேசியிருப்பார். இது மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம். இந்த மாதிரி ஒரு படம், ஒரு பொண்ணுக்கு அங்கங்க அந்தந்த வயசுல ஒரு காதல் எடுப்பாங்களா ஒரு திரைப்படம்? அதை இந்த சமூகம் அங்கீகரிக்குமா? ஏன் தெரியுமா? இந்த சமூகம் ஒரு பெண் ஒரு முறைதான் காதலிக்க வேண்டும், ஒரு முறைதான் காதலியா இருக்கணும்னு நினைக்குது. ஆனா ஆண்கள் பல முறை காதலில் தோற்றாலும் அதை அங்கீகரிக்கிறது. ஆணோட காதல் வேற, பெண்ணோட காதல் கட்டாயம் வேறதான். அது வாழ்க்கை வரைக்கும் வரணும். இறுதி வரைனா அந்த பொண்ணு எடுக்கக்கூடிய முடிவை அவ யோசிச்சுதான் எடுக்கணும். ஆண்கள் இதை கட்டினாங்க, தாஜ்மஹால் கட்டினாங்க, எல்லாத்தையும் காட்டலாங்க. ஆனா காதலை எடுத்து சொல்லி பக்தி இலக்கியத்தில் இடம்பெற்ற ஆண்டாளுடைய காதலை வரி இன்னை வரைக்கும் ஒரு ஆண்மகனும் சொல்லலைங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு காதலை ஒத்துக்கலன்னா ஒரு ஆம்பளை மூஞ்சில ஆசிட் ஊத்துறோம். இதை ஒரு பொண்ணு செய்யறாளா? நீங்க சொல்லுகிற காதலை சொல்லுவதற்கு எவ்வளவு உங்களுக்கு உரிமை இருக்கிறதோ அந்த காதலை மறுப்பதற்கு அந்த பெண்ணுக்கும் உரிமை இருக்கிறதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் கமிஷனர் ஆபீஸ்ல என் காதலனோடு என்னை சேர்த்து வையுங்கள் என்று சொல்பவர்கள் அனைவருமே பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். நான் ஒரு பாட்டு கேட்டேங்க. அந்த பாட்டுல அந்த ஆண் சொல்றாரு, நான் தூங்கும் வேளை கனவுகள் தொல்லை. அதுக்கு அந்த பெண் சொல்றா, நான் தூங்கவில்லை, கனவுகள் இல்லை. ஏன் தெரியுமா? காதல் வந்தா அந்த பெண் முழுமையாக ஏற்றுக்கொள்ளார். அதோட விடலங்க, அடுத்த வரியில் அந்த ஆண் சொல்றாரு, மெய்யா பொய்யா? உடனே அந்த பொண்ணு சொல்றா, ஆமாம் ஐயா, உங்களுக்கு அங்கேயும் சந்தேகம், பட்டிமன்றத்திலையும் சந்தேகம். காதலில் பெண்கள் தான் உறுதியானவர்கள், பெண்களின் காதல் தான் உறுதியானது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதல் அங்க முதல்ல எடுத்து சொன்னது யாருங்க? இது நம்ம ஆளு. மேடமை பார்த்தாரா? உருவம் மனசுல பதிஞ்சிருச்சா? தயங்கவே இல்லைங்க. எடுத்தாரு போனை, போட்டாரு ட்ரங்கால, சொன்னாரு ஐ லவ் யூ, முடிஞ்சிருச்சு. நான் தானே கேட்டாங்க, வேற வழி இல்லையே. காதலை முதலில் வெளிப்படுத்தி அதில் உறுதியாக இருப்பது ஆண்களே என நித்யவதிக்கு பதிலளிக்க வருகிறார் திருமதி வசந்தி. அடுத்த வாரம் அவளா சொன்னாள் இருக்காது. அவ சொன்னா நீ பார்த்த, நானும் பார்த்தேன், அப்புறம் என்ன இருக்காது? ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வந்திருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, அதாங்க பெரிய விஷயம். பொண்டாட்டியோட வந்து சந்தோஷமா சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com